ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூமன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 24 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கி பையனும் ஹாங் பார்த்துக்கிட்டே, பேபி உனக்கு உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் கேட்குறப்ப ஹாங்கு பையனும் யோசிச்சுக்கிட்டே, என்னது எங்கள் அப்பாவான்னு சொல்லி நம்ம ஹாங்கு பையனும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை எல்லாத்தையும் நம்ம ஜாக்கி பையனும் கேட்டுக்கிட்டே, ஓ அப்படியா பேபி, நான் சும்மா தான் கேட்டேன், நீ எது தப்பாலாம் நினச்சிக்காத, எனக்கு இப்போதான் எல்லாமே புரிஞ்சிச்சு, நான் எப்பயுமே ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் பேபி, ஐ லவ் யூ பேபின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் சொல்லிக்கிட்டே ஹாங்கி கிட்ட ட்ரிங்க் பண்ணவும் இவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே டீப்பாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டே டீப்பாக ஒருத்தர் ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் நம்ம ஒத்தரோசா ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கப்ப நம்ம ஜாக்கி பையனும் ரொம்ப வேகமாக ஓடி ஒத்தரோசா பார்த்துட்டு, அத்தை சாரி த, நைட்டு கொஞ்சம் தூங்க லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் சொல்லிட்டு இருக்கப்ப ஹாங்கு பையனும் பின்னாடி அம்மா சாரிம்மா, நீ உன்னோட மருமகனை திட்டாத, எல்லா தப்பு என்னோட தான், அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு நானும் என்னோட ஒய்ஃப்னு சொல்ல வரப்ப நம்ம ஜாக்கி பையன் டக்குன்னு ஹாங்கு பையனை பார்த்துட்டு, பேபி அத்தை கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் ஆக்ஷன் பண்ணுறதை பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, அது நான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா, அதனால என்னோட ஒய்ஃப் நல்லாவே தூங்கலம்மா, அதனால தான் இவன் ரொம்ப லேட்டாக வந்துட்டான், இதுக்காகலாம் அவனை திட்டிகிட்டு இருக்காதம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் சமாதானப்படுத்துறதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஒத்தரோசா எதுவும் பேசாமல் ரொம்ப அமைதியா, இவ்வளவு தானேடா, நான் எதுவுமே உங்கள் ரெண்டு பேரையும் திட்டவும் இல்லை, எந்த குறையும் சொல்லலையில, அப்புறம் ஏன்டா லூசு மாதிரி பயந்துகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், சரி சரி வாங்க நம்ம சாப்பிட்லாம், உனக்கு வேலைக்கு வேற லேட் ஆயிடுச்சுல, வா வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒத்தரோசா ஹாங்கு கிட்ட சொல்லிட்டு ஜாக்கி பையனை பார்த்துட்டு, மருமகனே நீங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க, வா வா உனக்கும் பசிக்கும்ல, வா வான்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா கூப்பிடுறத பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்த ஷாக்காக பார்த்துட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டே, என்னைக்கு இல்லாமல் அத்தை இன்னைக்கு ரொம்ப அதிசயமாக நம்மளை சாப்பிட வேற கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் ஒன்றும் புரியாமல் அமைதியாக உட்காந்துருப்பான். இவங்க மூணு பேரும் உட்காந்துருக்கப்ப அப்போதான் ஒத்தரோசாவோட பொண்ணு தாயே வணக்கம், என்னை மன்னிச்சிரு, கொஞ்சம் லேட்டாக சமைச்சிட்டேன், இப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறத பார்த்தோன்னே ஒத்தரோசா ரொம்ப கோவமாயிட்டு, இந்தாடி வாயை மூடுன்னு சொல்லிட்டு கரண்டியை தூக்கி போட்டுட்டு, நீ எதுவும் என்கிட்ட பேசாமல் போய் அந்த கரண்டியை எடுத்துட்டு அப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா ரொம்ப கோவமாக அவளோட பொண்ணை திட்டி சொல்லவும் பொண்ணு சரி ஓகேம்மா நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியாட்டம் மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எடுக்க போவா. இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற எல்லாத்தையும் ஹாங்கு பையன் பார்த்துட்டு, அம்மா அக்கா பாவம் தானே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் கேட்குறப்ப ஒத்தரோசா ரொம்ப கோவமாயிட்டு, என்னடா அவங்க அக்கா பாவம்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் பார்த்த வேலையெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிக்கிட்டே, இங்கே பாருங்க, இன்னையிலேருந்து உங்கள் அக்கா தான் இந்த வீட்டில் A to Z வரைக்கும் உங்கள் அக்கா தான் வேலை எல்லாத்தையும் பார்க்க போகிறா, அவள் தான் செஞ்சாகணும், அவள் பார்த்த வேலைக்கு அவளே இந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு ஒத்தரோசா ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருக்கதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு, என்னது அக்கா தான் இந்த வேலை எல்லாத்தையும் செய்யணுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக்காக கேட்பாங்க. உடனே நம்ம ஒத்தரோசா ரொம்ப அமைதியா, ஆமாம் உங்கள் அக்கா தான் இனிமேல் எல்லா வேலையும் செய்யணும், உனக்கு புரியுதாடின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா கிட்ட கேட்குறப்ப ஒத்தரோசாவோட பொண்ணு எனக்கு புரியுதுமா, நானே எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அக்காவை ரொம்ப அமைதியாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணுற எல்லாத்தையும் ஜாக்கி பையனும் ஹாங்கு பையனும் பார்த்துட்டு இருக்கப்ப உடனே நம்ம ஹாங்கு பையனும் அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா ஏமா திடீர்னு அக்கா வேலை செய்ய சொல்கிறீங்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் கேட்குறப்ப நம்ம ஒத்தரோசா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பான்னு சொல்லிக்கிட்டே அவளோட பொண்ணை ரொம்ப கோவமாக முறிச்சு பார்த்துக்கிட்டே, அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அக்கா இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா சாப்பிட்டுக்கிட்டே பன்னிக்குட்டி மாதிரி வீட்டையே சுற்றிக்கிட்டு இருக்கா, அதான் அவளுக்கு வேலை செய்யட்டுமேன்னு சொல்லி நான் வேலை கொடுத்துருக்கேன், அதுவும் இல்லாமல் என்னோட மருமகன் தான் வந்ததுலேருந்து எல்லா வேலையும் அவனே செஞ்சுட்டு இருக்கானா, அதனால அவனுக்கு கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், இனிமே எல்லா வேலையும் என்னோட பொண்ணே செய்யட்டும், நீ அவளை நினைச்சு கவலையெல்லாம் படாத, அதை விட அவளுக்கு வேற எது வேலையும் இல்லை, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஜாக்கி பையனும் ஷாக்கா பார்த்துக்கிட்டே அமைதியா உட்காந்துருக்கப்ப உடனே ஒத்தரோசா ஏய் என்னடி சமைச்சிருக்க, எந்த சாப்பாடு நல்லாவே இல்லை, அதுவும் இல்லாம குடிக்க ஜூஸ் கூட கொண்டு வைக்கவே இல்லை, போய் ஜூஸ் எடுத்துட்டு போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா ரொம்ப கோவமா திட்டி துரத்தி விடவும் அவளோட பொண்ணு சரி ஓகேம்மா நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அவளும் உள்ள போயிட்டு இருப்பா. இவங்க
இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வந்து பண்ற எல்லாத்தையும் வந்துட்டு ஹாங்கு பையனும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அமைதியா வந்து உட்காந்துருப்பான். அப்ப நம்ம ஒத்தரசா வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, மருமகனே என்ன வந்து நீங்க வந்து சாப்பிடாம வேடிக்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவளே வந்து ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து பரிமாறுறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையன் வந்து உடனே ஒத்தரசாவை வந்து ஒண்ணு புரியாத மாதிரி வந்து ஷாக்கா வந்து பார்த்துக்கிட்டே, என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு வந்து அத்தை வந்து என்கிட்ட வந்து நல்லபடியா வந்து நடந்துக்கிறாங்களே, ஒன்றும் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து எதுவும் வந்து பேசாம ஒத்தரசாவே வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டே வந்து அமைதியாக வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து படிக்கட்டில் ஏற போகிறப்ப முன்னாடி வந்து அலெக்ஸ் பையன் வந்து நிற்கவும் 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே ஒன்றும் வந்து பேசாமல் அமைதியாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு நம்ம அலெக்ஸ் பையனை வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து இப்போ வந்து நல்லா தானே இருக்க, ஓகேவா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து அலெக்ஸை பார்த்து கேட்கவும் அலெக்ஸ் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன் மிஸ்டர் ஹாங், நீங்கள் வந்து எதையும் நினச்சி வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பையன் வந்து சொல்லவும் அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு, இப்போ தாண்டா எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, நீ வந்து எதுவும் வந்து நினச்சிக்காத, நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம், சரி ஓகே நீ வந்து வேலை செய்ய போடா நான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து பேசிட்டு அவன் பாட்டு வந்து மேலே ஏறி போயிட்டு இருப்பான். இவன் போகிற எல்லாத்தையும் வந்துட்டு அலெக்ஸ் பையனும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு அதே படிக்கட்டில் வந்து அமைதியாக வந்து உட்காந்துருக்கப்ப அவன் கூட வேலை பார்க்குற கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டு, டேய் எனக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும்னு சொல்லிட்டு அலெக்ஸை பார்த்து கேட்கவும் அலெக்ஸ் பையனும் வந்து ஷாக்காக வந்துட்டு இந்த கண்ணாடி போட்ட பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் வந்துட்டு நம்ம அக்காவும் வந்து திட்டிக்கிட்டே வந்துட்டு வேலை எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து உட்காந்துக்கிட்டு, அண்ணி என்ன நீ சரியா வந்து வேலையே வந்து செய்ய மாட்டீங்களா, இங்கே பாருங்க இந்த இடம்லாம் வந்து அழுக்கா இருக்கு, இங்கே பாருங்க இங்கெல்லாம் வந்து குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து திட்டிக்கிட்டே வந்துட்டு அவன் வந்து சொல்லிட்டு போறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கியோட அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு ஜாக்கியோட சட்டையை வந்து பிடிச்சிட்டு கோவமா, டேய் சும்மா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காத, நீ தானே வந்து அம்மா கிட்ட வந்து என்னை வந்து மாட்டி விட்டுன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து கேட்குறப்ப நம்ம ஜாக்கி பையனும் வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே, அண்ணி என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுவும் வந்து பண்ணவே இல்லையே, நீங்கள் சொல்கிற எதுவுமே வந்து எனக்கு வந்து புரியல அண்ணின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் நடிக்காதடா, சும்மாவா வந்து பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, புது மருமக வந்து வீட்டுக்கு வந்தாலே அந்த வீட்டில் இருக்க பொண்ணு தான் வந்து வீட்டு வேலைக்காரியாக வந்து இருப்பான்னு பெரியவங்க வந்து அப்பயே வந்து சொன்னாங்க, இப்போ வந்து எல்லாமே வந்து உண்மையாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து அழுதுகிட்டே வந்துட்டு புலம்புறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அண்ணியை வந்து பார்த்துட்டு, அண்ணி அத்தை வந்து எது பண்ணாலும் எல்லாரோட நல்லதுக்கு தான் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அவனோட அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் நீ வந்து எதுவும் வந்து பேசாத, இந்த வீட்டில் வந்து நான் தான் வந்து இப்போ வந்து வேலைக்காரியாட்டம் இருக்கேன், நீ தான் வந்து இங்கே வந்து மகாராணி ஆட்டம் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து ரொம்ப கோவமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து ஷாக் ஆகிட்டு, என்னது நான் தான் வந்து மகாராணியா, அப்போ நீங்கள் தானே வந்து இந்த வீட்டோட ராஜா, எனக்கும் நீங்கள் தானே ராஜான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து அண்ணியை பார்த்து கிண்டல் பண்ணி சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் நான் தான் வந்து ராஜாவா, என்னை பார்த்து ராஜான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து நம்ம ஜாக்கி பையனை வந்து துரத்தி வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்துட்டு, அண்ணி போதும் நிறுத்துங்க, என்னை வந்து சும்மா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து திட்டவும் அண்ணி வந்து ரொம்ப அமைதியா, டேய் எதுவும் வந்து பேசாமல் ஒழுங்காக வந்து என் கூட வந்து சேர்ந்து வந்து வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு அண்ணி வந்து திட்டவும் ஜாக்கி பையனும் வந்து சேர்ந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அண்ணி இவனும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்துட்டு, அண்ணி நான் ஏன் வந்து உங்கள் கூட வந்து சேர்ந்து வந்து வேலை பார்க்கணும், அத்தை தானே இந்த வேலை எல்லாத்தையும் வந்து உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க, நான் ஏன் வந்து உங்கள் கூட வந்து சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் என் அம்மாவுக்கு வந்து திடீர்னு வந்து பைத்தியம் தாண்டா வந்து பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இப்படி தான் திடீர்னு வந்து ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லிட்டு, ஏ அப்பா நீ வந்து ஏன் எங்களெல்லாம் வந்து விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து ரொம்ப சோகமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்துட்டு அவங்க அண்ணி வந்து அவங்க அப்பா இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே, அண்ணி உங்கள் அப்பாவை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கவும் அவங்களோட அண்ணி வந்து ரொம்ப சோகமா, டேய் எனக்கு வந்து கடைசியாக ஞாபகம் இருக்காது, எங்கள் அப்பா வந்து லாஸ்ட்டாக என் கூட வந்து நல்லா விளையாண்டதும் அவர் வந்து ஆசையாக வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தது மட்டும்தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்குன்ட்டு நம்ம அண்ணியை வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்து சோகமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்து அண்ணி சொல்கிற எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே ஹாங்கு சொன்னதையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு, எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவை வந்து பார்க்கணுன்றது ஒரு ஏக்கம் இல்லை, அவரை வந்து பார்க்கணுன்றதே என்னோட ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து ஜாக்கி கிட்ட சொன்ன எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஜாக்கி பையனும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து
வந்து நின்றுட்டு இருக்கப்ப நம்ம அண்ணி வந்து ரொம்ப கோவமா, அடே அப்பா நீ வந்து எங்கடா போன எங்களை வந்து விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கத்தவும், பக்கத்தில் அந்த ஜாக்கி பையனும் வந்து பயந்துக்கிட்டு வந்துட்டு அண்ணியை வந்து பார்க்குறப்ப உடனே அண்ணி வந்து ரொம்ப கோவமா, டேய் அப்பா நான் வந்து உன்னை வந்து ரொம்ப வெறுக்கிறேன், நான் எங்கள் அம்மாவை மட்டும்தான் வந்து லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து அவங்க அப்பா மேலே இருக்க கோவத்தில் வந்து கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரூமில் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு லெட்டரை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அதில் வந்து ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பரை வந்து பார்த்துட்டு, ஆமாம் இது வந்து யாரோட ஃபோன் நம்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு யோசிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கப்ப வெளியே வந்து காலிங் பெல் சவுண்டு கேட்கறதுனால நம்ம ஜாக்கி பையனும் வந்து வெளியே போயிட்டு, ஆமாம் நீங்கள் வந்து யாருன்னு சொல்லி கேட்கறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.